ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சுவையான டேஸ்டான பருப்பு சாம்பார் காரமே இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில குழந்தைங்கள்லாம் காரமாக சாப்பிடாதுங்க. நம்ம காரம் இல்லாமல் ரொம்பவே சுவையாக சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். வாங்க நம்ம இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு வாசனையாக இருக்கும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் நம்ம ஒரு 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகாய் நம்ம 2 அதை கீனி போட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற காரெல்லாம் கீழே சாயம் குழம்புல இறங்கும். பச்சை மிளகா போட்டோன்னா கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம எந்த காய் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட்டு 3 காயும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் இதை விட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயவும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை நம்ம இதில் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் இருக்கும். ஏற்கனவே நம்ம கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரி விட்டு நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 4 மாங்காய் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குழம்பு கொதித்து வந்தோடனே அந்த மாங்காய் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் ரொம்ப கரையவே கூடாது, கரைஞ்சிச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும். அரை வேக்காடாக இருக்கும்போதே நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். மாங்காய் போட்டோன்னா சாம்பார் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க வச்சதும், அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம கருவேப்பிலையை கட் பண்ணி தூவிக்கலாம். தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புளி ஊற்றணுன்னா குழம்பு டேஸ்ட்டு மாறிடும்.
மாங்காய் வந்து புளிப்புங்கிறதுனால நம்ம வந்து புளி சேர்த்துக்கல. நம்ம மாங்காய் சேர்த்துக்கல